அனைவருக்கும் வணக்கம். நான் இளைஞனாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருந்தேன். கொஞ்சம் வயதான போதுதான் தெரிந்தது எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் என்று உணர்ந்தேன். முதுமையான போதுதான் எனக்கு தெரிந்தது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று. இதை சொன்னவர் வாழ்க்கையினுடைய தத்துவியல் தந்தை சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறார்ல, அப்போ தான் தெரியும்னு அர்த்தம். அப்போது இளமையில் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறல்ல, அப்போ ஒன்றும் தெரியாமல். எனவே தான் இளமையிலே நாம் இருக்கின்ற போதே அனைத்தையும் நன்றாக படிக்க வேண்டும். அப்போது நான் சொன்னோம், எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற நிலையிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த தத்துவ ஞானியினுடைய இந்த கோட்ஸ் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநியம் 2023 சாப்டர் 4 4 அதாவது ஓரல் எவிடன்ஸ் பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்துட்டோம்னா 54 பார்த்துட்டோம். இப்போ 55 நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது? ஓவர் எவிடன்ஸ் டு பி டைரக்ட். வாய்மொழி சாட்சியமானது என்ன பண்ணுவோம்? நேரடியாக இருத்தல் வேண்டும். அப்படி என்றால் ஆஸ் பர் 55 படி எவையெல்லாம் நேரடியாக வாய்மொழியை சாட்சி கொள்ளலாம், அவை எவையெல்லாம் யாரெல்லாம் கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின்ஸ். இப்போ பதில் என்ன? ஓரல் எவிடன்ஸ் ஷல் இன் ஆல் கேசஸ் வாட் எவர் பி டைரக்ட் இஃப் இட் ரெஃபர்ஸ் டு என்ன சொல்கிறாங்க? அந்த வாய்மொழி சாட்சியமானது நேரடியாக இருக்க வேண்டும். இதை சுட்டுமானால் ரெஃபர்ஸ் அது இவையற்றையெல்லாம் சுட்டுமானால் அப்போ அது நேரடி எவிடன்ஸாக கொடுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போது கிளாஸ் 1ல் a fact which could be seen, it must be the evidence of a witness who says he saw it. சொல்கிறார்ல, இப்போ சொல்கிறாரு இவர், ஐயா இப்போ நீதிமன்றத்துக்கு வராரு, நான் அதை பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தான் சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ எதை பார்த்தேன் என்று சொல்கிறார், எதை சுட்டுகிறதோ அதை பற்றியாக வாய்மொழி சாட்சியமாக என்ன பண்ணலாம்? பார்த்தவர் யாரோ இவர் தான் பார்த்தாருன்னா இவர் நீதிமன்றத்தில் வந்து ஐயா நான் பார்த்தேன் என்பதை நேரடியாக வாய்மொழியாக சொல்லலாம். இது ஏன்னா நேரடியாக அவரே பார்த்துருக்காரு. அப்போ இட் கேன் பி எவிடன்ஸ், ட்ரீட்டட் அஸ் எவிடன்ஸு. அடுத்து 2 பாருங்கள். இங்கே என்ன? காதால் கேட்கிறார், ஹேர்ட். என்ன கேட்குறாரு? எ ஃபேக்ட் விச் குட் பி ஹேர்ட் இட் மஸ்ட் பி த எவிடன்ஸ் ஆஃப் விட்னஸ் ஹூ சேஸ் ஹி ஹேட் இட். என்ன சுட்டுது? அப்போ இவர் சொல்கிறார், ஐயா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க. அதை நேரடியாக சொன்னதே அது வந்து இயற்கை ஆகிடும், கேட்டு சொல்கிறது. ஆனால் இவரே அவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள், அவர் சொன்னார்கள், நான் நேரடியாக கேட்டேன் என்று இவர் சொல்கிறார். அவ்வாறு இவர் கேட்கப்பட்டிருப்பதை இவர் சொல்லுகின்ற நிகழ்மையை சுட்டுகிறது என்று சொன்னால் இவர் என்ன பண்ணலாம்? இவர் நீதிமன்றத்தில் அதை வாய்மொழியாக சாட்சியம் கொடுக்கலாம் ஆஸ் பர் 55 ஆஃப் BSA 2023. சரி, தேர்ட் ஒன் என்ன? A fact which could be perceived by any other sense. இப்போ காதால் கேட்டார், வாயால் சொல்லிட்டாரு, மற்ற என்ன இருக்குது? இப்போ நாவால் உணர்கிறார். இப்போ இவர் பார் பர்சீவ்னா ஐம்புலன்கால் உணரக்கூடியது. இப்போ காது கேட்டோம், கண்ணை பார்த்துட்டோம். இப்போ என்ன அடுத்தது என்ன? இப்போ நாக்கால் சுவையை உணர்கிறார். ஐயா அந்த கடையில் நான் பிரியாணி சாப்பிட்டேன் அல்லது அதனுடைய அல்வா சாப்பிட்டேன், இவ்வளோ சுவையாக இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அது விஷயமா நீதிமன்ற சாட்சி என்ன பண்ணுறாரு? அவரே சுவைத்திருக்கிறார். ஆமாங்க நானே சாப்பிட்டேன், அது இனிப்பாக இருந்தது, கசப்பாக இருந்தது அல்லது அறுசுவையாக இருந்தது, ஏதோ ஒன்று சொல்கிறார். அப்போ அவரே உணர்ந்ததை அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அல்லதே போல உடலால் உணர்கிறார். ஐயா அவர் மீது என் மீது திராவகம் வீசினார் அல்லது வந்து மிளகாய் தொலை வீசினார், அப்படியே ஒரு நெடியாக இருந்தது ஒன்று உணர்கிறார். இவ்வாறாக இந்த ஐம்புலன்களால் உணரக்கூடியது இதையெல்லாம் இருக்குதுல்ல, அவ்வாறு செய்கின்ற போது என்ன பண்ணுறாரு? அது அல்லது இன் எனி அதர் மேனர் இட் மஸ்ட் பி த எவிடன்ஸ் ஆஃப் த விட்னஸ் ஹூ சேஸ் ஹி பர்சீவ்ட் இட் பை தட் சென்ஸ் ஆர் இன் தட் மேட்டர். இப்போ நான் தான் சொல்கிறேன், என்னை வந்து பார்த்துட்டு ஐயா நல்லா பக்கத்தில் இருக்கும்போது நல்லா ஒரு ஊசி எடுத்து குத்துறாருங்க, பயங்கர வலிச்சதுன்னு சொன்னால் நீ சொல்லிட்டு வாங்க, கோர்ட்டில் கூப்பிட்றாங்க, என்னை ஊசி குத்தினார்கள், இவ்வாறு வலிச்சு நீ சொல்லிட்டு சொன்னால் இது அக்செப்டடானா அந்த சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ ஏன்னா என்ன தான் ஊசி குத்திருக்காரு, அப்போ என்ன பண்ண? நான் தான் உணர்ந்திருக்கிறேன், பர்சீவ்டு பை மை அந்த மெய் சொல்லல, மெய்னா உடலால் நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளோ வலின்றது நான் தான் சொல்ல முடியும், எனக்காக நீ சொல்ல முடியா? அப்போது யார் அதை உணர்ந்தாரோ
அதே மாதிரி நாவால் சுவைப்பேன். ஆமாங்க, அது நாவால் சுவைக்கின்ற போது எனக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டு சொல்லிட்டோம். அப்போ அவர் தான் சொல்லணும், எப்போ நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது சொல்லிட்டு வா. நோ. அதே மாதிரி ஒரு மணிக்கு அடித்தா பிரியாணி, முனியாண்டி விலாசில் பிரியாணி அந்த வாசனை வருங்க ரெகுலராக. அப்போ அது சம்மந்தமாக ஒரு ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது, சாட்சியம் கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போ ஒரு மணி, ஆமாங்க டெய்லி தினந்தோறும் 1 மணிக்கான எங்களுக்கு அந்த மாதிரி வாசனை வரும். அப்போ சரிப்பா இந்த மாதிரி பிரியாணி வாசனை பாய் கிடையாது, நல்லா இருக்குன்னு நீ சொல்லிட்டு வான்னு சொன்னால் நோ. யார் அந்த அருகில் கடையில் இருக்கின்றவரோ அவர் தான். இல்லைங்க அந்த காலையில் 6 மணிக்கான அந்த இதான் பண்ண அந்த கோயிலில் வந்து அந்த மணி அடிப்பாங்க, அது காதில் கேட்குறேன். அதே மாதிரி இல்லைன்னா ஊதுவத்தி போடுவோம், பயங்கரமான வாசனை வருங்க, நுகர்றது மூக்கா பயங்கரமாக அவ்வளோ மாதிரி ஃப்ளோரண்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ வந்து இனிமையாக அந்த இது இருக்கும், இது அந்த வாசனை இருக்குங்க அப்படி சொல்கிறோம். அப்போ யார்? நான் தான் சொல்லணும், வேறு யாரும் அனுப்பக்கூடாது. அவ்வாறாக அல்லது இது போன்ற வேறு வகையில் எதையாவது நம்ம ஐம்புலன்கள் உணர்கின்ற போது அதையெல்லாம் யார் சொல்ல வேண்டும்? அவர் தான் சொல்ல வேண்டும். இதுதான் இது சொல்கிறது. அதாவது பார்த்தால் கேட்டால் ஐம்புலன்கள் உணர்வதை யார் அதைகிறாரோ அவர் தான் நீதிமன்றத்தில் வாய்மொழி சாட்சியமாக கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது. இப்போ 4வது பாருங்க, 4th ஒப்பீனியன் அண்ட் ஒப்பீனியன் கருத்துரை அல்லது டு த கிரவுண்ட்ஸ் ஆன் விச் தட் ஒப்பீனியன் இஸ் ஹெல்ட் இட் மஸ்ட் பி த எவிடன்ஸ் ஆஃப் த பர்சன் who holds that opinion on those grounds. இவர் தான் எக்ஸ்பர்ட் இருக்காரு. இந்த எக்ஸ்பர்ட் ஆனவர் ஒப்பீனியன் கொடுத்திருக்காரு, அல்லது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன ஒப்பீனியன் கொடுத்திருக்காரு, ஆதாரங்கள் இவெல்லாம் இருக்குதுங்க, இதை மாதிரிலாம் இந்த ஆதாரங்களை வைத்து தான் கொடுத்தேன்னு சொல்றாருன்னா, இவ்வாறு இருக்கின்ற போது அவ்வாறு இருந்து நம்ம கொடுக்கின்ற போது அவருடைய அந்த ஒப்பீனியன் வந்து என்ன பண்ணுறாரு? ஆமாம் நான் வந்து ஒப்பீனியன் இந்த ஆதாரங்கள் கொடுத்துட்டேன், அந்த ஒப்பீனியன் கருத்துரையும் அதே போன்று எந்த ஆதாரங்கள் கொடுத்தார்ல அவைகளை கூட என்ன பண்ணான்? ஓரல் எவிடன்ஸ் வாய்மொழி சாட்சியமாக நீதிமன்றத்தில் அளிக்கலாம். இதன் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துரை வழங்கினேன், இந்த கருத்துரை என்னால் வழங்கப்பட்டது. அவர் தான் வழங்கியிருக்கிறேன், அவரே சொல்றாரு, ஆமாங்க நான் தான் வழங்கினேன், இந்த கருத்துரை ஒப்பீனியன் நான் கொடுத்தேன் சொல்றாரு. இல்லையா இந்த கருத்துரை நான் கொடுத்தேன், ஆனால் அந்த கிரவுண்ட்ஸுங்க இதெல்லாம் கருத்துரை கொடுப்பதற்கு நான் தான் அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா அவர் அதை சொல்லலாம். இவ்வாறாக இந்த கிளாஸ் 1 to 4 வரைக்கும் சொல்லலாம் சொல்றாங்க. இப்போ இதில் ப்ரொவைடட் தட் இருக்குது, வரம்புறையாக என்ன சொல்றாங்க? the opinions of expert expressed in any treatise commonly offered for sale and the grounds on which such opinions are held may be proved by the prosecution of such treatise if the author is dead or cannot be found or has become incapable of giving evidence or cannot be called as a witness without an amount of delay or expense which the court regards as unreasonable. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 32 டைம் டிகிஷன் பார்த்துருப்போம். செத்துட்டு இறந்துட்டு உடனே அவர் வர முடியாத போது அதே மாதிரி இங்கே சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ உதாரணத்தை பாருங்களேன், இது ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, இவர் தான் ஆத்தர் இதுக்கு. இவ்வாறு கேட்ட போது இந்த ஒப்பீனியன் கொடுத்த வந்து பொதுவாக என்ன பண்ணுறாங்க? விற்பனைக்கு வைக்கிறாங்க. அவ்வாறு வைக்கின்ற போது என்ன பண்ணுறாங்க? அல்லது அதனுடைய கிரவுண்ட்ஸ் ஆதாரங்கள் எவ்வாறு கொடுக்கப்படுது அதெல்லாம் விற்பனைக்கு வைக்கிறாங்கன்னா, அவ்வாறு கொடுக்கின்ற போது இப்போ அவர் வந்து எங்கே சொல்லணும்? நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வரணும். ஆனால் இவர் என்ன பண்ணார்? இந்த ஆத்தர் இல்லை, இந்த ஆத்தர் என்ன பண்ணார்? இறந்துட்டார், நீதிமன்றத்துக்கு வர முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இல்லை அவர் என்ன பண்ணார்? அவர் வந்து கண்டுபிடிக்க முடியல, எங்கப்பா ஒப்பீனியன் கொடுத்தாரு அந்த ஆத்தர் இதெல்லாம் கிரவுண்ட்ஸ்லாம் பண்ணார், அவர் எங்கப்பா? இல்லைங்க அவரை கண்டுபிடிக்கவே முடியலைங்க, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலங்க. அடுத்து 3வது சொல்கிறாங்க, இருக்காருங்க, ஆனால் இப்போ இவர் தான் ஆத்தருங்க. இப்போ பார்த்தேன்னா அவர் என்ன கேட்குறீங்க? யாருங்க நீங்கள்? எங்கே கூப்பிட்றீங்க? கோர்ட்டா? அப்படின்னு அப்போ இன்கேப்பபிள், அவர் திறனற்றவராக இருக்கார். அவர் தான் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, ஆனால் இப்போ போய் வாங்க நீங்கள் தானே வந்து கருத்துரை கொடுத்தீங்க அது சொல்லுங்கன்னா திறனற்றவராக இருக்கிறார், அவரால் சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறார். அல்லது என்னது? அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வர வைக்க இப்போ இருக்கார் ஆனால் இவர் எங்கே இருக்காருன்னா ஃபாரின்ல எங்கேயோ இருக்கார், கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கே இருக்க தெரியும். ஆனால் அவரை நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்து இங்கே இந்த நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிலே ஆகும். இந்த கேஸே முடிகிறதுக்கே ரொம்ப டிலே ஆகும், காலதாமதம் அதிகமாக ஆகும் என்கின்ற ஒரு காரணம் இருக்கின்றப்ப என்ன பண்ணாங்க? அப்போ என்ன பண்ணாங்க? அதையே நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க? அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் அப்நார்மல், அதாவது இவரை இங்கே வரவழைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுறது? அன்ரீசனபிள், நியாயமற்ற செலவாக நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால்
நியாயமற்ற செலவாகும் என்கின்ற போது, அவ்வாறாக இருக்கின்ற போது என்ன பண்ணோம், அந்த நீதிமன்றமானது ஏற்கனவே வழங்கிய அந்த புத்தகமே இருக்குல்ல, அந்த புத்தகத்தினுடைய விற்பனைக்கு வச்சுருக்காங்கல்ல, அப்போ அந்த புத்தகத்தையே நீதிமன்றமானது என்ன பண்ணலாம், வரவழைத்து அதன் மூலமாக மெய்ப்பிக்கலாம் என்று சொல்லுது ப்ரொவைடட் தட்டில். இப்போ ப்ரொவைடட் ஃபர்தர் தட்டு, ப்ரொவைடட் ஃபர்தர் தான் அந்த நூலாசிரியருடைய நூலை வந்து அதன் மூலம் மெய்ப்பிக்கலாம்னு பார்த்தோம். இங்கே ப்ரொவைடட் ஃபர்தர் தட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, if oral evidence refers to the existence or condition of any material thing other than a document, the court may, if it thinks fit, require the production of such material thing for its inspection. இப்போ படவிலக்கத்தோட பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதுதான் வந்து மெட்டீரியல் திங். இந்த மெட்டீரியல் திங் இருக்குதுல்ல, இதனுடைய கருப்பொருள் இருக்குது. எப்பயுமே ஒரு புத்தகம் எழுதுனா என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு கருப்பொருள், ஸ்டோரி, அது ஒரு மையமாக வைத்து தான் அந்த கதையே எல்லாமே போகும். புத்தகம்னா அந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன. அப்போ இந்த கருப்பொருளை பற்றி ஒரு வாய்மொழி சாட்சியம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற போது இப்போ இந்த கருப்பொருளை பற்றி சொல்லிட்டாங்க அந்த புத்தகத்தில் இருப்பதை பற்றி. இப்போ நீதிமன்றத்திற்கு என்ன தெரிய வேண்டியிருக்குதுன்னா, இப்போ அந்த கருப்பொருளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி என்று நீதிமன்றம் பொருத்தமென நினைத்து கருதினால் என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் இதையே ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இந்த மெட்டீரியல் திங்கையே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் என்று நீதிமன்றம் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ப்ரொவைடட் ஃபர்தர் தட்டில் சொல்லியிருப்பாங்க. சரி, இதற்கான கேஸ் ராசு பார்ப்போம். 2 கேஸ் ராசு பார்ப்போம். என்னவென்றால், இந்த கேஸ் ஆஃப் துளசிராம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1984 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 209. சரி, இப்போ இந்த பட விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த கேஸ் நீங்கள் படிச்சுங்க. என்னன்னா, அப்பா ஃபாதர் மதனை அடிக்கிறார். அடிக்கும் போது இந்த குழந்தை கத்துது, ஐயோ அப்பா அம்மா அடிக்காத அப்படியே கத்துது, அடிக்காதப்பான்னு கத்துது. அப்போ கத்துக்கின்ற போது இவர் யாரு, பக்கத்தில் இருக்காரு, அவருடைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் இருக்காங்க. அப்படின்னா இப்போ இவர் இந்த குழந்தை கத்துச்சுல, இவர்களுக்கு நடைபெற்ற சண்டை கேட்டார்ல, இதை நேரடி சாட்சியமாக நீதிமன்றத்தில் கூற முடியுமா, இது எடுத்துக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் எஸ், இது நேரடி சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்த கேஸ் பாருங்க. அனில் சர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 2004 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 2294. இதை நோட் பண்ணிங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஓரல் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் இருக்குது. இந்த நீதிமன்றத்தில் ஒரு ஓரல் எவிடன்ஸ் வாய்மொழி சாட்சியம் கொடுக்கின்றார்கள். இந்த வாய்மொழியும் சாட்சியம் கொடுக்கின்ற போது அது எந்த சாட்சியம் கொடுக்கிறார்களோ அதற்கான டாக்குமெண்ட்ரி ஆவணம் எதுவும் இல்லை என்பதற்காக இந்த வாய்மொழி சாட்சியம் கொடுக்குறாங்கல்ல, நேரடி வாய்மொழி சாட்சியம், அதனுடைய அந்த சாட்சியத்தினுடைய வலிமை குறைக்கப்படும் என்றால் குறைக்கப்படாது. அதுக்கு ஓரல் எவிடன்ஸுக்கு வாய்மொழி சாட்சி டாக்குமெண்ட்ரி சாட்சியம் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் கூட நேரடியாக இருக்கின்ற வாய்மொழி சாட்சியமானது அது எந்த விதமான அந்த மதிப்பையும் இழக்காது என்று சொல்வதுதான் இந்த கேஸ் லாஸ். இவ்வாறாக நாம் படிக்கின்ற எதை ஒன்றையும் நன்றாக புரிந்து கொண்டு, அதே போல ஈச் அண்ட் எவ்வரி செக்ஷனுக்கும் அதற்கான கேஸ் லாஸ் 1-2 நாம் படிக்கின்ற போது தான் நமக்கு இது செக்ஷனில் எப்பவுமே நம்ம கேஸ் லாஸ் இப்போ நீதிமன்றத்தில் போகின்ற போதோ ஆர்கியூ பண்ணுகின்ற போது எது தேவைப்படும் நமக்கு, ஈவன் தோ தெர் இஸ் ப்ரொவிஷன் அவைலபிள்னா நம்ம கேஸ் லாஸ் நிறைய படிக்கின்ற போது என்ன பண்ணுவோம், அந்த சைட்டேஷனை கொடுக்கின்ற போது தான் நமக்கு தேவையான தீர்ப்பை, வெதர் இட் இஸ் எ ப்ராசிக்யூஷன் ஆர் டிஃபென்ஸ் சைடு பிபிஆர் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அப்போது ப்ராசிக்யூஷன் சப்போர்ட்டாக கன்விக்ஷனுக்காக நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருக்கின்ற போது நம்முடைய தேடி வருகின்ற அந்த கிளைண்ட்டுக்காக என்ன பண்ணோம், டிஃபெண்ட் பண்ணி அக்யூட்டல் செய்வதற்கும் இந்த வழக்குகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.